பழைய சாங்லாம் எடுத்து புது படத்துல போட்டு புது படம் அதனாலதான் வந்து எங்க பாட்டெல்லாம் கேட்டுதான் வந்து புது படம் வந்து நல்லா சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் சாங் எடுத்து பொட்டு வச்ச தங்க கூடத்துல இருந்து என்னென்ன பாட்டை யார் யார் எடுத்தாங்களோ எல்லாத்தையும் போட்டு கங்கை அமரன் போட்டு கழுவி கழுவி ஊத்துறாரு. கங்கை அமரனுக்கும் சரி, இளையராஜாவுக்கும் சரி, மியூசிக் டைரக்டருக்கும் சரி, நான் கேள்வி கேட்கிற கேள்வி ஒரே ஒரு கேள்விதான். நீங்க ஒரு படத்துக்கு மியூசிக் டைரக்டரிங் பண்ணும் போது ஒரு அமௌண்ட் உங்களுக்காக வாங்குறீங்களா இல்லையா? நான் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணணும்னா எனக்கு இத்தனை லட்சம் இத்தனை கோடி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா இல்லையா? அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கிறீங்க. ஒரு படத்துக்கு நீங்க மியூசிக் போடுறீங்க. அந்த மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் கொடுத்த முதலாளி யாரு? அந்த படத்தோட தயாரிப்பாளர். அந்த தயாரிப்பாளருக்கு தான் உங்களுடைய பாட்டுக்கள் வந்து சொந்தம் அப்படிங்கிறது தான் உண்மையான கருத்து. வாயில வட சுடக்கூடாது, ஓகேவா? அந்த பாட்டு இன்னைக்கு வந்து ஹிட் ஆயிருச்சு, அந்த பாட்டை நாங்கள் எடுத்து யூஸ் பண்றோம், இன்னைக்கு இருக்கிற புது படங்கள்லாம் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறோம், அதனாலதான் படத்தை ஓடுது, எனக்கு அதுக்கு வந்து காப்பி ரைட் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? சம்பளம் வாங்காம மியூசிக் போடுங்க. அப்போ வந்து டைரக்டர்கிட்ட வந்து தயாரிப்பாளர்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து சொல்லிருங்க, சார் எனக்கு சம்பளம்லாம் வேணாம், இந்த பாட்டு ஹிட் ஆகும்போது அந்த பாட்டோட உரிமையை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து உரிமையை நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க சட்டப்படியோ இல்ல மனிதாபிமானப்படியோ நீங்க பேசுறது உரிமை, நியாயம், அநியாயம் எல்லாத்தையும் கலந்து நீங்க பேசுறீங்க, ஓகேங்களா? அது எல்லாமே ஓகே, ஒத்துக்கலாம். ஆனா நீங்க சம்பளத்தையும் வாங்கிட்டு பாட்டை போட்டு கொடுத்துட்டாவே நீ கூலிக்கு வேலை செஞ்ச கணக்குதாயா. கூலிக்கு வேலை செஞ்சு கொடுத்துட்ட, அதுக்கான கூலியும் வாங்கிட்ட, அதுக்கப்புறம் அந்த பாட்டா என்னாலதான் இந்த படம் ஹிட் ஆச்சு, என்னாலதான் அந்த பாட்டு ஹிட் ஆச்சு, நீ பாட்டு ஹிட் ஆனதுனாலதான் அந்த பாட்டுக்கு தான் இன்னைக்கு எல்லாருமே கொண்டாடுறாங்க அப்படின்னு பேசுறது முட்டாள்தனமா இல்ல? உனக்கும் சரி இளையராஜாவுக்கும் சரி நான் சொல்ல வருது, நீங்க பணம் வாங்காம மியூசிக் பண்ணுங்க, அப்ப அந்த காப்பி ரைட் வச்சுக்குங்க, அப்ப நாங்க யூஸ் பண்ணோம்னா தப்பு.